திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்லும் குருவர்களும் திருவள்ளும் முன்னேற்க நம்ம இப்பொழுது சென்ற வகுப்பில் 30வது செய்தியை பார்த்து முடித்தோம். இறைவன் நடனத்தை பற்றி அறிய வேண்டி நம்ம அதை பார்த்தோம். இறைவன் நடனத்தை அவர் கேட்க வேறு ஒன்றும் இல்லை. போன செய்தியில் என்ன பார்த்தோம்? சுவாமி, எனக்கு நடராஜ பெருமானுடைய நடனத்தினுடைய அந்த தாத்பரியத்தை எனக்கு விளக்குமாறு கேட்டுக்கொள்கின்றார். அதை நாதாந்த தது அதன் அத்தவத்தோர் தாம் காண. தவத்தோர்னா என்ன? போனது சொன்னேன். தவத்தோர்னா அடின்னு சொல்வது என்னன்னா, தவம்னா சரியை கிரியை யோகத்தில் நிற்பது தான் தவம். அதுதான் தவம். தவன்றது எங்கேயோ இப்போ தவன்றது வேற ஒன்றுமே கிடையாது. தவம்னா என்ன? சரியை கிரியை யோகம், இது மூன்றுமே இது எது தவம் எதுக்கு சாதனம்? ஞானம் பெறுவதற்கான சாதனம். சிந்தையில் வச்சுக்கணும், சரிங்களா? சரின்னா என்ன? பூ கட்டி கொடுக்கறது, உடலினாலே செய்வதெல்லாம் சரி. கிரியைனா என்ன அர்த்தம்? உடல் பாதி மனம் பாதி அப்படி செய்வது கிரியை. யோகம்னா என்ன? மனமே முக்கால் பாகமாக மனதளவிலே செய்து கொள்வது யோகம். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஞானம் பெறுவதற்கான சாதனம். ஆனால் இதுவே முக்தி கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஞானம் ஒன்றே முக்திக்கான வழி. ஞானம்தான் முக்தி பெறுவதற்கான வழி ஒன்றே. சரியக்கிரி யோக பாதம்லாம் ஞானம் அடைவதற்கான சாதனம் ஒழிய சரியக்கிரி யோகமே முக்தியை கொடா. ஞாபகம் வச்சுக்கணும். இவ பண்ணக்கூடிய சரியக்கிரி யோகமே முக்தியை கொடுக்குமா ஐயானா? கொடுக்காது. ஞானம்தான் வீடு பெற்றிருக்கான வழி, சரிங்களா? அது நம்மளாம் பிடிச்சிக்கணும். அதான் ஊன நடனம் காட்டு வைத்தவா, உருகி நானுனை பருக வைத்தவா, ஞான நடனம் காட்டு வைத்தவா, நைய வயகத்துடைய வச்சையே விச்சதின்றி விளைவு செய்குவாய், விண்ணு மன்னகம் முழுதுமையாவையும் வைச்சு வாங்குவாய் விண்ணக பெறும் அப்படின்னு ஒரு திருவாசகத்தை படிச்சிருக்கிறோம். அப்படி ஊன நடனம் ஞான நடனம் இதுதான். சரிங்களா? சரி. ஊன நடனம் என்பது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆடி காட்டுவது தான் ஊன நடனம். ஞான நடனம் என்பது அவனை அடைய வேண்டும் என்பவர்களுக்கு அவன் காட்டக்கூடிய நடனம் தான் ஞான நடனம். இறைவா, அதான் நமச்சிவாய என்று ஓடுபவர்களுக்கு ஊன நடனத்தை காட்டுகின்றான். சிவாய நமவென்ன சிந்திப்பவர்களுக்கு ஞான நடனத்தினை காட்டுகின்றான். தூள பஞ்சாச்சரம், சூக்கும பஞ்சாச்சரம், இவ்வளோதான். சரிங்களா? சரி, இதை நம்ம சென்ற செய்யுளில் பார்த்துட்டோம். இப்பொழுது திருக்கூத்தின் இடமும் நோக்கமும். ஏன் அவர் திருக்கூத்து ஆடுறாரு? நம்ம கேட்போம்ல, எதுக்கியா கூத்தாடணும், சும்மா எதுக்கு ஆடணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை தான் சொல்ல போகிறேன். அந்த திருக்கூத்தின் இடமும் நோக்கமும் என்ன என்பது தான் இதில் பார்க்க போகிறோம். ஆமாவா? சரி, திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த 31வது செய்யுளை நம்ம பார்த்துடலாம். சரி, 31. திருக்கூத்தின் இடமும் நோக்கமும். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வான் நவிலக்கேல் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயம் அரண் என்று ஆடுவான். சரி, எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வான் நவிலக்கேல் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான். அவாயம்னா பவமாயம் நீக்கி, அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் போக்கின்னு சொல்கிறாரா இல்லையா? அப்போ அந்த பவம்னா என்ன? அந்த அவமாய தேவர் அவம் பவம். பவம்னா நம்ம பிறவியாகிய துன்பம். அந்த அவாயம் அற நின்று ஆடுகிறான் திருக்கூத்து. பவம் அவம்லாம் எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? சரி, இந்த 8 தெளிவுரை. எட்டும் இரண்டும் 10 அது தமிழில் என குறிப்பிடப்படுகிறது. இது பாருங்க, இந்த 8ம் 2 சேர்த்தா என்ன? 10. அந்த 10க்கு அது தமிழில் யா என குறிப்பிடப்படுகிறது. யா என்ற எழுத்து 10ஐ குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழில் யா என குறிக்கப்படுகின்றது. இந்த எண்ணுக்கும் யா என்ற எழுத்திற்கும் ஒற்றுமை உள்ளது. அந்த யா என்ற எழுத்து சொல்லுவா. அந்த எண்ணுக்கும் யா என்ற எழுத்திற்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. யா என்ற எழுத்து சிவாய நம என்ற 5 எழுத்தில் உயிரை குறித்து. யா என்ற எழுத்து எதை குறிக்கிறது அப்படின்னா
உயிரை குறிக்கிறது. அதை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டுரும். யா என்ற அந்த யா என்ற எழுத்து எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் உயிரை குறிக்கிறது. சரிங்களா? யா என்ற எழுத்து உயிரை குறிக்கிறது, மறந்துடக்கூடாது. பாருங்க, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சி என்ற எழுத்து சிவத்தையும், வா என்கின்றது அவனுடைய அருட்சக்தியும், யா என்ற எழுத்து உயிர்களையும், நா என்கின்ற எழுத்து திரோதான மலத்தையும், மா என்கின்ற எழுத்து ஆணவ மலத்தையும் குறிக்கும். அதுதான் இங்கே சொல்லுங்க. யா என்ற எழுத்து சிவாயனம் என்ற ஐந்து எழுத்தில் உயிரை குறித்து நிற்கின்றது என்பதை சொல்கின்றார். மாணாக்கனே, உயிராகிய ஆதாரத்தில் நின்று சிவபெருமான் திருநடம் செய்கின்றான். அத்திருநடனத்தின் இயல்பு இன்னது என நாம் கூறுகிறோம். நீக்கே சிவபெருமான் சிவாய நம என்னும் சிவபஞ்சாக்கரத்தால் திருமேனி கொண்டருளி உயிர்களின் துன்பத்திற்கு காரணமான பிறப்பு அரும்படி தன் திருவடியை ஊன்றி திருநடனம் புரிகின்றான். இவ்வுண்மையை தெளிவாக புரிந்திக்கொள். லிங்கம் குறி இந்த செய்யுளின் ஆதாரம் என்று பொருள். ஆன்மா அறிவை நெறிப்படுத்துவது அஞ்செழுத்தே என்பது இதனால் இனிதே பெறப்பட்டது. இது புரிஞ்சுட்டுருக்கோம் உங்களுக்கு. அப்போ 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவயமர நின்று ஆடுவான். நம்மளுடைய பிறவியாகிய துன்பம் நீங்குவதற்காக சிவாய நம என்கின்ற பஞ்சாட்சரத்தையே தன் உருவாக கொண்டு நட்டம் புரிகின்றான் தில்லையம்பதியன். அப்போ அந்த கூத்தின் மகிமை என்ன? நம் பிறவி அறுபட வேண்டும் என்பதற்காகத்தான் திருக்கூத்தை செய்கின்றோம். இன்னும் அது விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த செய்யுள் சொல்வது இவ்வளோதான். இந்த செய்யுள் என்ன சொல்லுது? உயிர்களாகிய அந்த உயிரினுடைய துன்பத்தை நீக்கும் பொருட்டு 5 எழுத்தை கொண்டு அவன் தன் 5 எழுத்தை வடிவமாக கொண்டு திருக்கூத்தினை ஆடுகின்றான். இவ்வளோதான் இந்த செய்தி. அந்த செய்யுளை மீண்டும் படிப்பா. செய்யுள் திருக்கூத்தின் இடமும் நோக்கமும் 8ம் 2ம் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கே சிட்டன் சிவாய நம என்னும் திரு எழுத்து அஞ்சாலே அவாயமர நின்று ஆடுவான். அவாயமர நின்று ஆடுவான். இந்த புரிஞ்சா இதே செய்யுள். சரிங்களா? 31வது செய்யுள் சொல்லக்கூடிய கருப்பொருள். அதாவது 8ம் 2ம் என்பது 10. 10 என்பது தமிழிலே யா என்று குறிப்பிடுகிறார்கள். யா என்பது சிவாய நம என்ற யால உயிர்களை குறிக்கும். அப்பேற்பட்ட உயிர்கள் இந்த உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கே. அப்படிப்பட்ட மாணக்கனே, நான் சொல்வதை கேட்பாயாக. அப்படி சிவாய நம என்னும் அந்த திரு எழுத்தே அஞ்சாலே அவன் என்ன செய்கின்றான்? கூத்தை ஆடுகின்றான். எதுக்காக? அவாயமர பவமாகிய இந்த பிறவி துன்பம் நீங்கும் பொருட்டு திருவைந்து எழுத்தை வடிவமாக கொண்டு அவன் ஆடுகின்றான். இவன் திருப்பி அதான் நான் சொல்கிறேன். இந்த கருப்பொருள் சரிங்களா? அது புரியணும்னு தான் திருப்பி சொல்கிறோம். அவ்வளோதான். அந்த சிவாய நம என்ற 5 எழுத்தே தன் வடிவமாக கொண்டு பிறவியாகிய அவயம் பவம் நீங்குவதற்காக தான் அவன் திருக்கூத்து ஆடுகின்றான். அவன் எதுக்கு கூத்தாடுகின்றான்? நம்மளுடைய பிறவியாகிய துன்பம் நீங்கணும், அந்த உயிர்கள் எல்லாம் தன்னை வந்து சேரணும் தான் ஆடுகின்றான். அது எந்த வடிவம்? சிவாய நம என்ற வடிவத்தையே நின்று ஆடுகின்றான். அதான் அந்த வடிவம். சரிங்களா? திருச்சிற்றம்பலம்.